بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மபாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, தொடர்ச்சியாக அப்துல் பாசித் மௌலவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமூக இதழங்களில் அதிகமாக பேசப்படுகிறது. இப்ப இதற்கான தீர்வை முறையாக நம்ம கையாள வேண்டும். இப்ப அப்துல் பாசித் மௌலவி தரப்பையோ அல்லது பணம் கொடுத்த மக்களுடைய தரப்பையோ குறை சொல்வது, அதோடு நம்ம கடந்து செல்லாம இதற்கான தீர்வு என்ன என்பதை நோக்கி நம்ம பயணிக்கணும். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா, முதல்ல தீர்வு என்ன அப்படின்னா, யாரையும் நம்பி பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய மக்கள் தான் யோசித்து பணத்தை கொடுக்கணும். இன்னைக்கு பாக்குறோம், இந்த பணம் கொடுத்த மக்கள், நிறைய மக்கள் பணத்தை கொடுக்கும் பொழுது முறையா கொடுக்கல. ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து பணம் வரும்பொழுது அந்த பணம் முறையானதா வந்திருக்காது. அப்ப அந்த பணத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம இங்க பயன்படுத்தும் பொழுது நாளைக்கு இது மாதிரி கொடுத்தவர் திரும்பி கொடுக்காம இருந்தார்னா அதை நம்ம முறையா வழக்கு தொடுக்க முடியாது. அந்த பிரச்சனை இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட நபர் என்ன செய்யணும், இது மாதிரி வியாபாரத்துல அறவே ஈடுபடக்கூடாது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, சில மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையில எழுதி கொடுக்காம கொடுக்கிறது மார்க்கத்துக்கு முரணானது. எவ்வளவு பெரிய ஒரு பேச்சாளராக இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறிய தொகையை நம்ம கொடுத்தாலும் சரி, அதை முறை எழுதிதான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா பொருளாதாரம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டியது. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல 2ஆம் அத்தியாயம் 282ஆம் வசனம், அல்லாஹ் தெளிவாக சொல்றான், அதாவது நீங்கள் கடன் கொடுப்பதாக இருந்தா அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க நல்லா சொல்றான். யாருக்காவது எழுதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்யணும், வேற நபரை நியமித்து எழுதி வைக்கணும். அப்படி எழுதும் பொழுது 2 சாட்சியை வைக்கணும். அதுல ஒரு ஆணு ஒரு பெண் இருந்தாங்கன்னா ஒரு ஆணு இடத்துல 2 பெண்ணை வைக்கணும் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி தர்றான். பச்சை பிள்ளைக்கு பாடம் எடுத்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான், தெளிவாக குர்ஆன்ல 2ஆம் அத்தியாயம் 282ஆம் வசனம் தெளிவாக சொல்றான். கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும், எழுதி கொடுக்கணும், எழுதி வைக்கணும், அதே போல சாட்சி வைக்கணும் என்று அல்லாஹ் தெளிவா சொல்றான். அதே போல அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா, சாட்சி இல்லைன்னு சொன்னோம்னா என்ன செய்யணும், அடமான பொருளை வைத்து என்ன செய்யணும், நீங்க கடன் கொடுக்க வேண்டும் என்று அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இப்படி எல்லாம் தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கும் போது, நீங்க பணம் கொடுத்த மக்கள் அப்படி கொடுத்து இருந்தா இது உங்கள் மீது உள்ள தவறு. எப்படி நீங்க எழுதாம கொடுக்கலாம்? அப்படி கொடுத்திருந்தீங்கன்னா சட்டப்படியாக நம்ம என்ன செய்ய முடியாது, நடவடிக்கை எடுக்க முடியாது. எனவே என்ன செய்யாதீங்க, இது மாதிரி பொருளாதார விஷயத்துல எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, பொதுவாகவே இன்னைக்கு நடக்கக்கூடிய பரவலான இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பல மக்கள் என்ன பண்றாங்க, பொருளாதாரத்தை கொடுத்துட்டு வீட்டுல உட்காந்துக்கிறாங்க. அவங்க அவங்க சுயமாக தொழில் செய்து முன்னேற முயற்சி செய்யாம ஒரு பொடுபோக்கா இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம பணத்தை கொடுத்துட்டோம்னா நமக்கு லாபம் வந்துடும் சொல்லிட்டு லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து பணத்தை கொடுத்துட்டு வீட்டுல அமர்ந்து கொள்றாங்க. முறையாக இவங்க என்ன செய்யறது இல்லை, இறங்கி வியாபாரம் பார்க்கறது இல்ல. இன்னைக்கு நடக்கக்கூடிய வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பல வியாபாரங்கள் நஷ்டத்துலதான் போகுது. அந்த அளவுக்கு தொழில்கள் அதிகமாக இருக்கிறது. தொழில் அதிகமான இந்த கால சூழ்நிலையில நாம என்னதான் தொழில் எவ்வளவு பெரிய ஒரு நபரா இருந்தாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும், தொழில் சார்ந்து படிச்சிருந்தாலும், அனுபவம் இருந்தாலும் கூட அவங்களெல்லாம் நஷ்டப்படக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல் இருக்குது. அப்ப என்ன செய்யணும், மக்கள் நாம யாரையும் நம்பி பொருளாதாரத்தை கொடுக்காம நம்முடைய பொருளாதாரத்தை வச்சு நாமளே முயற்சி செய்து, தெரிஞ்ச வேலையை செய்து நாமளே முயற்சி பண்ணி உழைப்பதற்கு நம்ம பழகணும். இந்த அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுக்கிற விஷயத்துல செய்யாதீங்க. என்னதான் அவங்க வேலை பார்த்தாலும், என்னதான் முயற்சி பண்ணாலும், என்னதான் அனுபவம் இருந்தாலும், என்னதான் அந்த தொழிலை சரியா கொண்டு போகணுங்கிற இஹ்லாசான எண்ணம் இருந்தாலும், நடக்கக்கூடிய நாட்டு சூழல் அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும், அவங்களே தன்னை அறியாம தன்னையும் மீறி நஷ்டத்துல போய் விழ வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுரும். அப்படி கூட அவங்க விழுந்திருக்கலாம். யாரையும் ஏமாத்தணும் என்ற நோக்கத்துல யாரும் பணம் வாங்க போறது இல்லை. இப்படி நஷ்டம் ஏற்படும் பொழுது அவங்கனால கொடுக்க முடியாம, ஈடுகட்ட முடியாம அவங்க திணறக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். அப்ப இது மாதிரி கூட்டு வியாபாரத்தை முடிந்த வரைக்கும் தவிர்த்துக் கொள்ளுங்க. எந்த தொழில் தொடர்ச்சியாக லாபம் தரக்கூடிய தொழிலா இருக்குது, அதை நம்ம மேம்படுத்தணும்னா அதன் மூலமாக நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தா அந்த தொழில மட்டும் என்ன செய்யுங்க, அந்த தொழில மட்டும் நீங்க கூட்டாளிகளை சேருங்க, பார்ட்னரை சேருங்க. மற்ற புதிதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடியதில் என்ன செய்யாதீங்க, கண்மூடித்தனமாக நாம முதல் போட்டா வந்துரும் அப்படின்னு கண்மூடித்தனமாக அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்காதீங்க. எனவே பணம் கொடுத்த மக்களும் சரி, இந்த பணத்தை வாங்கி கொண்டு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மக்களும் சரி மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்த பொருளாதாரம், மக்களுடைய பொருளாதாரம் என்பது பாதுகாக்கப்படணும். ஒரு முஸ்லீமுடைய பொருளாதாரம்
கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் கலிமாவை சொல்லியிருக்கிறாரோ அவருடைய ஹுரிம தபுஹு வ மாலுஹு, அவருடைய பொருளாதாரமும் அவருடைய உயிரும் வந்து கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது, புனிதமாக்கப்பட்டதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப மார்க்கத்தில் புனிதமாக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தை அதை வந்து கொடுக்கக்கூடிய மக்களும் அதை வாங்கக்கூடிய மக்களும் மிக எச்சரிக்கையோட என்ன செய்யணும், இதுல இருந்து நம்ம கையாள வேண்டும். அப்படி கையாண்டா மட்டும்தான் நாம் இது மாதிரியான இழப்பை தவிர்க்க முடியும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நபர் அவர் வந்து பொருளாதாரத்தை வாங்கியிருக்கிறாரு, அவர் நஷ்டமாயிட்டாரு, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை முறையா கொடுக்கல, அவர் கொடுக்க வேண்டிய வேலையை பார்க்காம அடுத்தடுத்து என்ன பண்றாரு, நஷ்டத்திலே வீழ்ந்து கொண்டு பல மக்களுடைய பொருளாதாரத்தை வந்து இல்லாமலாக்கிட்டாரு, அது திரும்பி லாபத்தை கொடுக்கல, அந்த முதலே வரல அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறான்னு சொன்னோம்னா அந்த நபர் நம்ம என்ன செய்யணும், அந்த நபருடைய விஷயத்துல நாம இதை எப்படி நம்ம அணுகணும். இப்ப இன்னைக்கு வந்து பாருங்க, மௌலவி அப்துல் பாசித் சம்பந்தமாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு அவங்கள வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு யூடிஜேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாங்க, கூட்டு போய் நிப்பாட்டி அது கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி அமைப்புல செஞ்சு இது தேவையில்லாத ஃபித்னாவை ஏற்படுத்தி தேவையில்லாத சமுதாயத்துல வந்து அது பரப்பப்பட்டு சங்கிகள் எடுத்து பேசி அது பெரிய ஒரு புதாரமாச்சு. யாரிடமாவது மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஏமாந்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், அந்த நபரை தனி ஒரு ஜமாத்தா நின்று என்ன செய்யக்கூடாது, நீங்க தனி ஜமாத்தா நின்று அதை அணுகக்கூடாது. அப்படி அணுகும் பொழுது உங்க மேலத்தான் குறை இருப்பதை போல வரும். அப்ப என்ன செய்யணும், இப்படி முறையாக வந்து மக்களுக்கு குற்றச்சாட்டு சொல்றாங்க, இப்படி மாதிரி ஏமாத்திட்டாங்க, பொருளாதாரம் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை எப்படி நம்ம அணுகணும், நம்ம தனி ஜமாத்தா இருந்து அதை அணுகக்கூடாது. அப்படி அணுகுனா மக்கள் என்ன செய்வாங்க, உங்க மேலதான் திரும்புவாங்க, நீங்க தான் கட்ட பஞ்சாயத்து பண்றீங்க, நீங்க தான் அவர் மேல பழி போடணும் என்கிற நோக்கத்துல செயல்படுறீங்க, அப்படிதான் மக்கள் எடுப்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லா ஜமாத்தையும் அலைங்க, எந்தெந்த விஷயங்கள் வந்து முறையாக வழக்கு தொடுத்து முறையாக கொண்டு போக முடியுமோ அதை அங்க அவங்க கொண்டு போகட்டும். எந்த மக்கள் வந்து எழுதி கொடுக்காம இருந்தாங்க அல்லது முறையான பணமாக வெளிநாட்டில இருந்து வராத அடிப்படையில் வந்திருக்குது அப்படின்னா அந்த மக்கள் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட மக்கள் அவங்களுக்கு நம்ம தீர்வு வாங்கி கொடுப்பதா இருந்தா நம்ம என்ன செய்யணும், நாம தனிப்பட்ட ஜமாத்தா தலையிடாம எல்லா ஜமாத்தும் சேரணும், எல்லா ஜமாத்தையும் அழைங்க, எல்லா ஜமாத்தையும் அழைத்து இதுக்கு இந்த பொது பிரச்சனை என்ன செய்யணும், நாம முறைப்படுத்தி அதை முறைப்படுத்தி கொண்டு போனா மட்டும்தான் அது அந்த தீர்வு நமக்கு முழுமையா கிடைக்கும், முழுமையா மக்களுக்கு போய் சேர வேண்டியது சேரும். அப்ப எல்லா ஜமாத்தும் ஒன்னும் சேரணும், உட்கார்ந்து அந்த நபரை அழைத்து அவர் உண்மையிலேயே ஏமாந்தாரா அல்லது ஏமாற்றக்கூடிய வேலையை பார்த்தாரா எல்லாம் விசாரிச்சு அவர் மேல தப்பு இருந்தோம்னா அவரை வான் பண்ணி விட்டு அவங்களுக்கு கண்ணியத்தையும் பாதுகாக்கணும். அதே போல வந்து பணம் கொடுத்த மக்களுக்கும் அவங்க பணம் முறையா போய் சேரணும், அந்த வேலையை பாருங்க. எல்லா அனைத்து ஜமாத்து கூட்டமைப்பு இருக்கா இல்லையா, பொது பிரச்சனைக்கு போனோமா இல்லையா, என்ஐஏ பிரச்சனை வந்த பொழுது பொது பிரச்சனைக்கு போய் நிக்கிறோமா இல்லையா, இது பொது பிரச்சனை தான், எல்லா மக்களும் தான் கொடுத்து ஏமாந்துருக்காங்க அப்படின்னா அப்ப என்ன செய்யணும், எல்லா ஜமாத்தும் சேர்ந்ததை தலையிடுங்க, அல்லாஹ்க்காக இந்த வேலையை செய்யுங்க. அப்படி செஞ்சுக்கினா தான் தனிநபர் நிப்பாட்டி வீடியோ பிடிச்சி அடுத்தவங்களை கேவலப்படுத்தி சங்கிகள் எடுத்து பேசக்கூடிய நிலைமையை நம்ம தடுக்க முடியும். அதே போல யாருமே குற்றம் இருக்கு என்பதை தெரிய வந்து அவங்கள விட்டு மக்கள் எச்சரிக்கையா இருப்பாங்க. அதே போல வந்து போய் சேர வேண்டிய பணம் யாருக்கு போய் சேரணுமோ அந்த பொருளாதாரம் அந்த மக்களுக்கு முறையா போய் சேரும். அப்ப அதே போல வந்து என்ன செய்யலாம், அவங்கள திருந்தி அந்த பேச்சாளர் என்ன செய்யலாம், சமுதாயத்துல வந்து மக்களுக்கு மார்க்க பணி செய்யலாம். இப்படி முறைப்படுத்தி வந்து நம்ம கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனா மட்டும்தான் இது முறையான ஒன்றா போகும். இல்லைன்னு சொன்னா தனி ஜமாத்தா நீங்க தலையிட்டீங்கன்னு சொன்னா அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உங்க மேலதான் குறை இருக்கு என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து உங்க மேலதான் குற்றம் சாட்டுவாங்க. எனவே இதை முறைப்படுத்தி கொண்டு போங்க. உண்மையிலேயே நம்ம சமுதாய மக்களுக்கு மீது அக்கறை இருக்குன்னா நாம என்ன செய்யணும், தனிநபருடைய வஞ்சகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு இதா அதை பயன்படுத்தாம இதை பொதுமையப்படுத்தி எல்லா ஜமாத்தையும் அழைத்து எல்லா ஜமாத்து தலைவர் வந்து உட்கார்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அந்த 2 தரப்பையும் விசாரிச்சு அங்கேயே நம்ம என்ன செய்யணும், தீர்வு காண்டு அங்கேயே அதற்கான தீர்வை முடிவெடுத்து யார் மேல தவறு இருக்கு என்பதை நம்ம எல்லா ஜமாத்தை சார்ந்த மக்களும் பேசி எடுத்து அதை ஒரு அறிக்கையாக விட்டு எல்லாரும் கையெழுத்து போட்டு முறையா நம்ம மக்கள்ல போய் சேர்த்தோம்னா விஷயம் மட்டும் மக்களுக்கு போகும், அந்த வீடியோ எதுவும் போகாது, அப்படி கண்ணியமும் பாதுகாக்கப்படும். அதே போல மக்களுக்கு தீர்வும் கிடைக்கும். அதே போல வந்து இந்த பேச்சாளர் வந்து இப்படி நஷ்டப்பட்டார்னா அவர் மக்களுடைய பொருளாதாரத்தை மக்கள் முறையா கொடுப்பதற்கான வழியா இருக்கும். அவங்க மறுபடியும் சமுதாயத்துல வந்து அழைப்பு பணி செய்யலாம். அப்ப இப்படிப்பட்ட முறைப்படுத்தி நம்ம என்ன செய்யணும், இந்த பொருளாதார பிரச்சனை அணுக வேண்டும். இப்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம அனைத்து விதமான விஷயத்திற்கும் முழுமையான தீர்வை காண முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக பின்பற்றக்கூடிய மக்களாகவும் அதே போல அந்த மார்க்க பிரச்சனைக்கு இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் முறையாக நம்ம என்ன செய்யணும், மசூரா அடிப்படையில் எல்லாத்தையும் அழைத்து முறையாக தீர்வு காண வேண்டும். அனைத்து மக்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் பாதுகாப்பானாக, அனைத்து மக்களுடைய கண்ணியத்தையும் எல்லாம் பாதுகாப்பானாக, சொல்லப்பட்ட விஷயத்தை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.